நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்போ தேவையில்லாம இந்த ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு இப்போ. ஏன்னா, அஞ்சலி வந்து இப்ப திருந்திருந்தா அப்படின்னா பிரச்சனையே இல்ல. ஆனா, அவ திருந்தாம அடுத்தது இது நான் போட்ட ஸ்கெட்ச் அப்படின்ற மாரி சொல்லி இப்போ பைரவி கூட போய் வந்து இப்ப சேர்ந்திருக்காங்க. அதாவது இலக்கியாவ வந்து இப்ப அந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக ஏற்கனவே பைரவி வந்துட்டு என்னடா வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ அடுத்தடுத்த வழி வந்து இப்ப எல்லாமே தேடி வரது மட்டும் இல்லாம அஞ்சலியும் இப்போ இதுல சேர்ந்துகிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து இப்போ இந்த ஒரு வேலைய செய்ய போறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் உண்மையிலேயே லவ் பண்ணிட்டான் போல இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு என்ன நடந்தாலும் நம்ம இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இலக்கியா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கௌதம் வந்து இப்ப கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. இது இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அதாவது இங்க வந்து இப்ப அவங்களா இந்த பிரச்சனைய கிரியேட் பண்ணி கடைசியில வந்து இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம பிரியாவ லவ் பண்ண வச்சாங்க எல்லாமே ஓகே தான். ஆனா பிரியா கிட்ட வந்து இப்ப பேசி கடைசியில நம்ம கார்த்திக் கூட வந்து இப்ப ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து இப்ப வர்றதே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா சொல்லும்போது அதாவது இலக்கியாவுக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இப்ப அஞ்சலி ஒருத்தி ஏமாத்தி போயிடா. இப்போ வந்து இப்ப பிரியாவும் ஒரு ஏமாற்றத்துல தான் இருந்திருக்காங்க. அதாவது பிரியாவும் வந்து இப்போ ஏமாத்தின கணக்குல தான் வந்து இருந்துட்டு இருக்கு. உண்மை எல்லாமே தெரிஞ்சா கார்த்திக் வந்து அப்படிதான் நினைப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால வந்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போ பட்டு வேஷ்டி, பட்டு சட்டைலாம் கட்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவ பார்க்கறதுக்காக போறாங்க. ஏன்னா பிரியாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா பிரியா எடுக்கிற மாரியே இல்ல. சீக்கிரமா வந்து பிரியா கூட ஒண்ணு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்த கார்த்திக் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு. அத பார்த்துட்டு இருக்க நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு அடுத்தது ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அதாவது அஞ்சலி திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு தான் பிரியாவ வந்து இப்போ ஊர விட்டே போக சொன்னாங்க. இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.